எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாப்பிக்கு நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்த மாதிரியே மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும், எங்கேருந்து லேர்ன் பண்ணுறது, அப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணுறதுக்கான அத்தியாவசியம் என்ன, நம்ம கேண்டில் ஸ்டிக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ ஏன் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு சேஞ்ச் ஆகணும், அப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸான எஃப்ஐஏ டிஏஸ்லாம் எங்கே பை பண்ணுறாங்க, எங்கே செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் அங்கே கிடையவே கிடையாது, தெரியாது நமக்கு சொல்லப்போனால். ஆனால் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் அந்த இடத்துல இவ்வளோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு, இவ்வளோ பல்க் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 4 வேல்யூவில் தான் நமக்கு ஷோ பண்ணும். ஓப்பன், ஹை, க்ளோஸு, லோ, இப்படி 4 வேல்யூ தான் காட்டும். பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா, அதில் மொத்த என்டையர் டேலேயே எங்கே அதிகமான ட்ரேட் நடந்திருக்குது, எந்த இடத்துல பையர்ஸ் இருக்கிறாங்க, எந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்கிறாங்க இப்படிங்கிற கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கடைசி நாள், அதாவது 14ஆம் தேதி நடந்த டே ட்ரேடிங்கை பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அது ப்ரீவியஸ் டேவோட ஒரு ரெட் கலர் லைனில் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு பேர் பிஓசின்னு சொல்லுவாங்க. நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் பாருங்களேன், இந்த 13ஆம் தேதியோடதில் இந்த மாதிரி டவுன் சைடில் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 14ஆம் தேதி நமக்கு இந்த க்ரீன் கலர் கேண்டிலில் இங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆகும், இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம்னு சொல்லி நம்மளால் கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே எந்த டேட்டாவுமே சொல்லவே இல்லை முந்தின நாளில் இங்கே என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன ஆகுதுன்னா, அதாவது 13ஆம் தேதியில் மொத்த டேலேயே வந்து, ஸோ இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் லெவல் இருக்குல்ல 23,750ங்கிறது, இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்யூ. அதாவது என்னென்னா, அதிகமான டைம் வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் இங்கே ட்ரேட் ஆயிருக்கு, அடுத்த செகண்ட் ½ ஹவர் 9:45 10:15 மார்க்கெட் அந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கீழே வந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இறங்கி இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கேண்டில் ஸ்டிக்கு கொடுக்காது. ஸோ ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி, ஸ்டாப் லாஸ் வச்சா கூட ரொம்ப ரொம்ப டைட்டான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ரிவார்டு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி செட்டப்பை வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் கொடுக்கும். 3ஆவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கேண்டில் ஸ்டிக்கில் வந்து பையர் செல்லர்ஸ் அப்படிங்கிற 2 பேரை மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அவங்களுக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. பட் மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் எந்த ட்ரேடர் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க முடியும். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ரெஸ்பான்சிவ் ட்ரேடர்ஸ், அப்புறம் இனிஷியேட்டிவ் ட்ரேடர்ஸ். ரெஸ்பான்சிவ் ட்ரேடர்ஸில் பையர் செல்லர் இருக்கிறாங்க, இனிஷியேட்டிவ் ட்ரேடர்ஸில் பையர் செல்லர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரியிலையுமே எந்த டைமில் எந்த ட்ரேடர் வந்திருக்கிறாங்க, உள்ள அந்த ட்ரேடர் எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை மேலே கூட்டிகிட்டு போவாங்க, அவங்களால எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான கிளாரிட்டி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில். அப்புறமா 4ஆவது பாயிண்ட் என்னென்னா, இப்போ கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்தவரையில் ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸு இப்போ 24,000 வந்தால் பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. பட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ஜோன் வைஸ் சொல்லுவாங்க. இந்த ஜோனுக்குள்ளே பையர்ஸ் இருக்கிறாங்க, இந்த ஜோனுக்குள்ளே செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த ஜோன் வைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். இந்த இடங்களில் ஃபுல்லாக பை பண்ணி வச்சுருக்காங்க, இந்த இடங்களில் ஃபுல்லாக செல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம ரொம்ப அவேராக ட்ரேட் பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான மேஜர் பாயிண்ட்ஸ், இந்த 3-4 பாயிண்ட் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான பாயிண்ட்கள். இன்னும் சில காரணங்கள் நிறைய இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் ஞாபகம் வரும்போது ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறமா இந்த கோசார்ட்டிங் சார்ட்டை எப்படி நம்ம வெப்சைட்லேருந்து இது பண்ணுறது, எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதில் கோசார்ட்டிங்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வரும். இந்த மாதிரி ரிசல்ட்டில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு மெயில் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரையலை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பே பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் வச்சு உங்களுக்கு நார்மல் சார்ட் மாதிரியே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டடீஸ்னு ஒரு இது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்டடி ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு 11வது போட்டு ஆர்டர் ஃப்ளோன்னு போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துடும்.
ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதில் கேண்டில் ஸ்டிக்குங்கிற உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த இப்போ தெரியும். இந்த கேண்டில் ஸ்டிக்குங்கிறது பக்கத்தில் இதை ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் காட்டும், கேண்டில் ஸ்டிக் வந்து ஹைட் ஆகிரும். வால்யூம் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். வால்யூம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம கோ சார்ட்டிங்கில் எப்படி கொண்டு வந்து வியூ பண்ணி பார்க்குறதுங்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோ போதுமானது. இதுக்கப்புறம் வந்து நம்ம செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும், அடிப்படைகள் ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக நம்ம ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனி வீடியோவாக பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.